மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுடைய ஆதரவு. குழலினிது யாழினிது தமிழே உன் பெயர் இனிது. பூ மணக்கும் பொருள் மணக்கும் உன் பெயர் சொன்னால் வாய் மணக்கும். சிந்தனை ஊற்றே உனக்கு என் வந்தனைகள் என்று தமிழன்னையை வணங்கி தமிழ் போல் என்றும் இளமையோடும் இனிமையோடும் உற்சாகத்தோடும் அமர்ந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என் கவிதையின் தலைப்பு நான் சும்மாதான் இருக்கேன். கல்லூரி முடிந்த கையோடு கல்யாணமும் முடிந்தது. சும்மாதானே இருக்கிறேன் என்று அம்மா சொல்லி அப்பா செய்த வேலை. சிறகுகளை வெட்டி சிறைக்குள் அடைத்தது போல இருந்தது அந்த நாட்கள். என்ன இந்த கொடுமை என்று என்னை போல எந்த ஆணும் நினைப்பதில்லை. என்ன இந்த கொடுமை என்று என்னை போல எந்த ஆணும் நினைப்பதில்லை. அதிகாலை எழுவதும் அனைவர் உறங்கிய பின்பும் அடுக்கலையில் பொருட்களை அடுக்குவதும் அவரா செய்கிறார்? அதனால்தான் என்ன இந்த கொடுமை என்று பெண்ணை போல எந்த ஆணும் நினைப்பதில்லை. என்னவரின் குரட்டை சத்தத்தை குறைவாக்கி நித்தம் ஓர் ஒலி என் காதுகளை துளைக்கும், தூக்கத்தை கலைக்கும். இன்னுமா தூங்குற? புகுந்த வீட்டின் புது அலாரம், மாமியாரின் சிம்ம குரல். இன்னுமா நீ தூங்குற? புகுந்த வீட்டின் புது அலாரம், மாமியாரின் சிம்ம குரல். குளிர்ந்த நீரில் குளித்து வாசல் தெளித்து கோலம் போடுவதில் தொடங்கும் நாள். இரவு உணவு முடிந்து எல்லோரும் உறங்க சென்ற பிறகு பாத்திர பண்டங்களை கழுவி கவிழ்ப்பதில் முடியும். இத்தனை செய்யவா இயற்பியல் வேதியியல் என்று அத்தனை படித்தேன்? இத்தனை செய்யவா இயற்பியல் வேதியியல் என்று அத்தனை படித்தேன்? இது கூட பரவாயில்லை, மருமகள் என்ன செய்கிறாள் என்று மற்றவர்களின் கேள்விக்கு சும்மாதான் இருக்கிறாள் என்று சொல்வதை கேட்கும் போதுதான் அடக்க முடியாத அழுகை வரும். அப்பொழுதெல்லாம் அம்மாவின் ஞாபகம் அடிக்கடி வந்து போகும். இப்படி சும்மாவே இருந்து வருடம் கழிந்தது. மகள் பிறந்தாள். மீண்டும் சும்மாவே இருந்தேன். மகன் பிறந்தான். சும்மாவே இன்னொரு மகளும் பிறந்தாள். காலம் மாறியது, காட்சிகள் மாறியது, கடமைகள் மட்டும் தொடர்ந்தது. மகளாய் தொடங்கிய பயணம் மகள்களுக்காய் மகன்களுக்காய் தொடர்கிறது. இப்பவும் சும்மாதான் இருக்கிறேன். ஆம், அப்படித்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். இப்பவும் நான் சும்மாதான் இருக்கிறேன். ஆம், அப்படித்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். அதிகாலை எழுந்து அடுப்படி வேலைகளை அறக்க பறக்க முடித்து அவரவர் பணிக்கு அனுப்பி வைப்பதும், வீட்டில் இருக்கும் எல்லா வேலைகளையும் இடுப்பு ஒடிய ஒற்றையாய் நின்று முடித்து வைப்பதும் இன்னும் மாறவில்லை. ஆனால் அம்மா என்ன செய்கிறார் என்று கேட்டால் சட்டென்று சொல்கிறாள் என் மகள், அம்மா சும்மாதான் இருக்கிறாள் என்று. ஆனால் அம்மா என்ன செய்கிறார் என்று கேட்டால் சட்டென்று சொல்கிறாள் என் மகள், அம்மா சும்மாதான் இருக்கிறாள் என்று. வீட்டிற்கு வந்த விருந்தினர் கேட்டார் கணவரிடம், மனைவி என்ன செய்கிறார் என்று. மாறாத புன்னகையுடன் சொல்கிறார், அவள் சும்மாதான் இருக்கிறாள் என்று. ஆம், நான் சும்மாதான் இருக்கிறேன். இளங்கலையும் முதுகலையும் படித்து முடித்துவிட்டு நான் சும்மாதான் இருக்கிறேன். ஆம், நான் சும்மாதான் இருக்கிறேன். இளங்கலையும் முதுகலையும் படித்து முடித்துவிட்டு நான் சும்மாதான் இருக்கிறேன். அதனால்தான்
கத்தர் தமிழர் சங்கம் கவியரங்கம் என்று சொன்னதும் ஓடோடி வந்து விட்டேன். அதனால்தான் கத்தர் தமிழர் சங்கம் கவியரங்கம் என்று சொன்னதும் ஓடோடி வந்து விட்டேன். ஏனென்றால் நான் சும்மாதான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் சும்மாதான் இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கத்தர் தமிழ் சங்கத்திற்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சும்மா சும்மா என்று செம்மையா என்ஜாய் பண்ண வச்சிட்டீங்க உங்க கவிதைகள் எல்லாம். நன்றி, மீண்டும் ஒரு முறை நன்றி.